வணக்கம். போரும் பக்தியும். பல போர்களின் விளைவை பக்தி எவ்வாறு மாற்றுகிறது, பக்தியின் விளைவால் பல போர்களின் போக்கு எவ்வாறு மாறுகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு குறுநில மன்னர், அவரோட வரலாற்றை கொஞ்சம் பார்ப்போம். பல போர்களை சந்தித்த அவர் சதிச்செயலால் எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார் அப்படிங்கிற வரலாற்றை கொஞ்சம் பார்ப்போம். சேதி நாடு அப்படின்னு ஒரு நாடு. சேதி நாடுங்கிறது தமிழ்நாட்டில் தற்போதைய விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் இவற்றை உள்ளடக்கிய ஒரு குறுநில அரசு. ஆந்திராவின் சில பகுதிகள், சித்தூர் அது மாதிரியான சில பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு சிற்றரசு, ஒரு குறுநில மன்னர். அவர் பேர் மெய்ப்பொருளார். நீதிநெறி தவறாத ஆட்சி முறை. நீதிநெறியில் அவருக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. அது மாதிரியான ஒரு ஆட்சி. அது மாதிரி அவர் ஒரு சிறந்த சிவபக்தர். அவருடைய ஆட்சியில் எல்லா சிவாலயங்களையும் சிறப்பான பூஜைகள், ஆடல்கள், பாடல்கள், திருவிழாக்கள், இப்படியாக எல்லா சிவாலயங்களும் சிறப்பு பெற்று விளங்கியது. அந்த சேதி நாட்டோட தலைநகரம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற திருக்கோவிலூர். பழங்காலத்தில் அது திருக்கோவலூர் அப்படின்னு அழைச்சிருக்கிறார்கள். திருக்கோவிலூர். அந்த திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஒரு குறுநில மன்னர் மெய்ப்பொருளார். மிகச்சிறந்த சிவபக்தர். நீதிநெறி தவறாமல் ஆட்சி செய்த ஒரு சிவபக்தர், ஒரு குறுநில மன்னர். அவரோட கொள்கை என்ன அப்படின்னா, இந்த அரசாங்கமே சிவனுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு. இந்த ஆட்சியின் மூலமாக வருகிற அத்தனை செல்வங்கள் எல்லாம் சிவனுக்கே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அப்படியாப்பட்ட ஒரு பக்தி. வருகிற அத்தனை பொருட்களையும் சிவனோட கைங்கரியத்துக்காக செலவு பண்ணிடுவார். கோவில்கள் கட்டுறது, திருவிழாக்கள் எடுக்கிறது, சிவனடியார்களுக்கு செலவு பண்ணுறது, இப்படியாக வருகிற செல்வங்கள் அத்தனையும் சிவ கைங்கரியத்துக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு உத்தமமான குறுநில மன்னர். நீதிநெறி தவறாத ஆட்சி. அவருக்கு ஒரு பகையரசர். ஒரு நாட்டோட அரசர் நல்ல நீதிமானாக இருந்தாலும் சரி, நல்ல குணாதிசயங்களோடு இருந்தாலும் சரி, பகைவர்களுக்கு பஞ்சம் இருக்காது எப்போவுமே. அது மாதிரி அவருக்கு ஒரு பகைவர். அந்த பகைவர் பேர் முத்தநாதன் அப்படின்னு பேர். அந்த முத்தநாதனுக்கு இந்த அரசு மேலே ஒரு கண். இதை எப்படியாவது நம்ம போர் பண்ணி பிடிச்சிடணும் அப்படின்னு பல தடவை ட்ரை பண்ணுறார். பல போர்கள், திரும்பி 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 வந்து தாக்குதல். இந்த சேதி நாட்டின் மேலே போர் தொடுத்துட்டே இருக்கார். இந்த போர்களின் விளைவு என்ன ஆகுதுன்னா, அந்த முத்தநாதன் தோல்வியையே சந்திக்கிறார். எல்லா போர்கள்லையும் பல போர்கள், இவற்றில் பல அழிவுகளையும் சந்திக்கிறார், தோல்விகளையே சந்தித்து கொண்டிருக்கிறார். ஸோ இதோட விளைவு என்ன ஆகும்? அவருக்கு கடுமையான கோபம் வழக்கம் போல். இது என்ன இப்படி நம்மளுக்கு ஒரு தோல்வியே வந்துட்டுருக்கே, இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு பொறாமையுடன் கூடிய ஒரு குரோதம். அப்படியேப்பட்ட ஒரு சமயத்தில் அவருக்கு இதை நம்ம சூழ்ச்சியின் மூலமாக தான் இதை சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறார். என்னமோ சில பேருக்கு அப்படி தான் தோணும் சில சமயங்களில். சூழ்ச்சியின் மூலமாவது நம்ம இந்த அரசை நம்ம எடுத்துக்கொள்ளணும், இந்த ராஜாவை நம்ம கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு ஒரு சதித்திட்டம் அவரும் உள்ளத்தில் உதயமாகிறது. அவருக்கு தெரியும் இந்த மெய்ப்பொருளார் சிறந்த சிவபக்தர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறாரு, சிவனடியார் மாதிரி ஒரு வேஷம், திருநீற்றை உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறார். தலையில் சிவனடியார்களைப் போல ஜடாமுடி தரித்து கொள்கிறார். சிவனடியார்களைப் போலவே ஒரு வேஷம். அப்படியாப்பட்ட ஒரு வேஷத்தோட பல புத்தகங்களை கையில் எடுத்துக்கொள்கிறார். அந்த புத்தகங்களுக்கு உள்ளே ஒரு ஆயுதத்தையும் மறைத்து கொள்கிறார். இது மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டார் அவர். நம்ம இந்த ராஜாவை எப்படியாவது ஜெயிச்சிடணும், சூழ்ச்சி பண்ணியாவது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டார். சிவனடியார் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுட்டு கையில் பல புத்தகங்களை எடுத்துக்கொண்டு
அதற்குள் ஆயுதத்தையும் மறைத்து வைத்து திருக்கோவிலூருக்கு போகிறார். திருக்கோவிலூர் போனவுடனே அரச மாளிகை வாசலில் போய் நிற்கிறார். அந்த அரச மாளிகையில் எல்லா காவலர்களுக்கும் கடுமையான உத்தரவு. எந்த சிவனடியாராக இருந்தாலும் சரி, அந்த அரண்மனைக்குள் வருவதற்கு எந்த தடையும் கிடையாது, எந்த நேரத்திலும் தடை கிடையாது அப்படின்னு ஒரு உத்தரவு அந்த காவலர்களுக்கு. எல்லா காவலர்களும் தலை வணங்கி, ஐயா நீங்கள் உள்ளே செல்லலாம் அப்படின்னு அவரை அனுமதிச்சிடுறாங்க. அந்த அரண்மனையில் பல வாயில்கள் இருக்கிறது, பல நிலைகள், கட்டுக்காவல் கடுமையாக இருக்கிறது. ஒவ்வொரு நிலையையும் அவர் தாண்டி செல்கிறார். எந்த காவலரும் அவரை தடுக்கவில்லை. அந்த அளவு யாருக்கும் தைரியம் இல்லை. ஏன்னா ராஜாவோட கடுமையான உத்தரவு. சிவனடியார் யாராவது வந்தாக்க அவர்களை தடுக்கக்கூடாது, உடனடியாக உள்ளே அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ராஜாவோட உத்தரவு. பல வாயில்களை கடந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் அரண்மனைக்குள்ளே போயிடுறார். அப்போ கடைசியில் ஒரு வாயிற்காவலர், அவர் பேர் தத்தன்னு பேர். அவர் ராஜாவோட மெய்காப்பாளர். ராஜாவுக்கு பக்கத்திலே தான் இப்போ இருப்பார், ஒரு மெய்காப்பாளர். அப்போ அந்த கடைசி நிலையில் அவர் நின்றுட்டுருக்கார். நின்றுட்டு இந்த சிவனடியார்கிட்ட சொல்கிறார், ஐயா வணங்குகிறார். ஐயா, அரசர் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை, உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் கொஞ்சம் தயவு பண்ணணும். கொஞ்ச நேரம் நீங்கள் எப்படி எங்கேயாவது ஓய்வு எடுத்தீங்கன்னாக்க கொஞ்ச நேரத்தில் ராஜாவை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பணிவோட சொல்கிறார். அப்போ அந்த சிவனடியார் உடனே கடும் கோபம் கொண்டு, நான் ஒரு உறுதியான பொருளை அவரிடம் சமர்ப்பிக்க எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன், நீ என்னை தடுக்கிறியா, உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தடையை மீறி உள்ளே செல்கிறார். இப்போ இது மாதிரி ஒரு வேறு யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க, மன்னர் துயில் கொண்டிருக்கும்போது மெய்காவலரை தாண்டி யாராவது போனாங்க அப்படின்னா உடனடியாக சிரச்சேதம், அந்த இடத்துல அவர் தலை போயிருக்கும். ஆனால் இவர் சிவனடியார் வேஷத்தில் இருந்தார், அதனால் அந்த மெய்காவலரால் ஒன்றும் பண்ண முடியல. பேசாமல் பார்த்துட்டே இருக்கார். இவர் அவரோட காவலையும் தாண்டி உள்ளே போயிடுறார். உள்ளே போனாக்க அங்கே ராஜா துயில் கொண்டிருக்கிறார். அவர் பக்கத்தில் அவரோட மனைவியார் இருக்கிறார். இது மாதிரி ஒரு நிலைமையில் எந்த சிவனடியாராக இருந்தாலும் பார்த்த உடனே வெளியில் வந்துடுவாங்க. அது மாதிரியான ஒரு நிலைமை உள்ளுக்குள்ளே. அந்த ராணியாரும் பக்கத்தில் இருக்கார், மன்னர் தூங்கி கொண்டிருக்கிறார். இவர் அந்த நிலைமையிலையும் உள்ளே போகிறார். உள்ளே போனவுடனே இந்த ராணிக்கு பார்த்த உடனே ஒன்றும் புரியல. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அவங்க சந்தித்ததில்லை. ஏன்னா அவங்க மன்னரும் அவங்களும் தனியாக இருக்கும்போது யாராவது வந்தாங்கன்னா உடனடியாக தலை கொய்யப்படும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதையெல்லாம் தாண்டி ஒரு சிவனடியார் வருகிறார். சிவனடியாருங்கிறதுனால காவலர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறது. உடனடியாக அந்த ராணி போய் மன்னரை எழுப்புறார். உடனே மன்னர் எழுந்த உடனே இந்த சிவனடியாரை பார்த்து உடனடியாக வணங்குகிறார். ஆஹா, இன்றைக்கு எனக்கு உங்களை சந்திக்கும் ஒரு பெரிய பேர் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்குகிறார். அவருக்கு அவ்வளோ பெரிய சிவபக்தி. இவர் எந்த நிலைமையில் உள்ளே வந்திருக்கார், இது மாதிரி வரலாமா வரக்கூடாதா அதெல்லாம் அவருக்கு தெரியல. அவர் தூங்கி எழுந்திருந்தோன்னே சிவனடியாரை பார்க்குறார். சிவனடியாரை பார்த்த உடனே அவரை வணக்கம் சொல்லி, ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு உரிய மரியாதைகளை பண்ணுறார். நீங்கள் வந்ததுக்கான காரணம் தெரிஞ்சுன்னா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த சிவனடியார் சொல்கிறார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் பேசணும். உன்னுடைய மனைவி பக்கத்தில் இருந்தாக்க அதை என்னால் சொல்ல இயலாது. ஒரு முக்கியமான விஷயம் இது, சிவன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அப்படி பார்க்குறார். ஒரு அப்படியே பார்த்து கையை காமிக்கிறார். உடனே அவங்க குறிப்பறிந்து அந்த ராணியார் அந்தப்புறம் செல்கிறார்கள். உடனே இந்த சிவனடியாரை ஒரு உரிய ஆசனத்தில் அமர வைத்து இவர் தரையில் அமர்ந்து கொள்கிறார். அப்படி ஒரு பணிவு. சொல்லுங்கள் சிவனடியாரே, நீங்கள் வந்த காரணம் என்ன, நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுவாக இருந்தாலும் என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். மன்னா, சிவபெருமானால் நேரடியாக கொடுத்தருளப்பட்ட ஆகம விதிகளை கொண்ட ஒரு புத்தகம் என்னிடம் இருக்கிறது. அதை உன்னிடம் காண்பிப்பதற்காகத்தான் நான் வந்தேன். அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு உடனே ரொம்ப சந்தோஷம். ஆஹா,
சிவபெருமானால் நேரடியாக அருளை செய்யப்பட்ட ஒரு ஆகம புத்தகமாம். நிச்சயமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். தயவுசெய்து அதை எனக்கு காட்டி அதை கூறி அருளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் அந்த புத்தக கட்டை அப்படியே பிரிக்கிறார். அந்த புத்தக கட்டை பிரிக்கும்போது இவருக்கு இன்னும் பணிவு, தலையை குனிஞ்சுக்கிறார் புத்தகத்தை பார்த்துட்டு. அவர் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்த ஆயுதத்தை வச்சு அவர் தலையை தாக்குகிறார். தாக்கி அந்த தலையை கொய்வதற்கு முயற்சி செய்கிறார். அதில் அவருக்கு ஒரு சரியான காயம் பட்டு விடுகிறது. இந்த தத்தன் அப்படிங்கிற மெய்க்காவலர் வெளியிலேருந்து பார்த்துட்டே இருக்கார். இவர் உள்ளே வந்தோடனே இவர் போகிறதே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இவர் மேலே ஒரு கண் வச்சு போன்னு பார்த்துட்டே இருக்கார். பார்த்தோடனே இவர் கத்தி எடுத்தோடனே அவர் எங்கேருந்து ஓடி வர்றார். அதுக்குள்ளே இவர் ராஜாவை தாக்கி விடுகிறார். அந்த மெய்க்காவலர் அங்கேருந்து வாள் வைத்து அந்த முத்தநாதனோட தலையை கொய்வதற்கு முயற்சி செய்கிறார். உடனே இந்த ராஜா தன்னுடைய தலை கழுத்திலிருந்து இரத்தமாக வழிகிறது. அந்த மெய்க்காவலரை தடுக்கிறார். தத்தானில், இவர் நம்மவர் அப்படின்னு சொல்கிறார். இவர் தாக்கிட்டாரு நம்மளை, நமக்கு கழுத்துலேருந்து ரத்தம் வருது, நம்மை கொலை செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் விட அவருக்கு என்ன தோன்றது அப்படின்னாக்கா, இவர் ஒரு சிவனடியார், இவரோட கையினால் நம்ம வெட்டுப்பட்டு இறப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறார். சிவனடியாரின் வேஷத்தில் வந்தவர் சிவனடியார் தான். அவர் சிவனடியார் மட்டுமே. அவரினால் தாக்கப்பட்டு இறப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மிச்சபடி இது என்ன காரணங்கிறதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறார். தத்தானில், இவரை தாக்குதல் தகாது, இவர் ஒரு சிவனடியார். சிவனடியார் என்பதால் இவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், இந்த நாட்டிற்கும் ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறார். உடனே இந்த தத்தனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மகாராஜாவோட ஆணை. மகாராஜாவை தூக்கி தன்னோட மடியில் வச்சுக்கிறார். மகாராஜா, என்ன இது இப்படி தாக்கியிருக்காரு, இவர் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அப்போ நான் என்ன உங்களான ஆணை என்ன அப்படின்னு கேட்குறார். தத்தா, இவர் ஒரு சிவனடியார், இவரை பாதுகாப்பாக அவர் விரும்பும் இடத்திற்கு கொண்டு விட்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, இதுதான் என்னோட ஆணை அப்படிங்கிறார். உடனே இந்த தத்தனுக்கு ஒன்றும் புரியல. சரி, எதுவாக இருந்தாலும் மன்னரோட ஆணையை உடனடியாக செயல்படுத்துவதில் அவர் என்றைக்கும் தவறியதில்லை. உடனடியாக அந்த சிவனடியாரை அழைத்து கொண்டு அங்கிருந்து அகன்று போகிறார். அப்பொழுது சுற்றியிருந்த காவலர்கள் எல்லாம் அந்த முத்தநாதனை தாக்குவதற்கு கத்தியோடு விரைகிறார்கள். அத்தனை பேரையும் அந்த தத்தன் தடுத்துகிறார். மன்னரின் ஆணை, செய்யக்கூடாது. மன்னர் இவரை பாதுகாப்பான இடத்தில் விட்டுவிட்டு வர சொல்லியிருக்கிறார். இது மன்னரோட ஆணைன்னு ஒன்று யாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாரும் விலகிச் செல்கிறார்கள். உடனே அந்த சிவனடியாரின் வேஷத்தில் இருந்த அந்த முத்தநாதனை பாதுகாப்பாக அழைத்து செல்கிறார். நாட்டை தாண்டி அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத ஒரு இடத்தில் கொண்டு விடுகிறார். பாதுகாப்பாக விட்டுவிட்டு திரும்புகிறார். இவர் கொண்டு விட்டுவிட்டு வந்த பிறகுதான் சாகிறதுங்கிற மாதிரி உயிரை பிடிச்சுட்டு இருக்கார் ராஜா. திரும்பி வந்த உடனே தத்தனை பார்த்து கேட்கிறார், தத்தா என்ன ஆனது அப்படின்னு. மகாராஜா, நீங்கள் சொன்ன மாதிரி அவரை பாதுகாப்பான இடத்தில் விட்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆஹா, இன்றைக்கு தான் நீ எனக்கு மனதிற்கு பிடித்த ஒரு காரியத்தை செய்தாய். நீ நான் நிம்மதியாக சாவேன். என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு சிவனடியார். அந்த சிவனடியாரோட உடையை தரித்து விட்டார் என்றாலே அவர் ஒரு சிவனடியார் தான், மிச்சப்படி எந்த கேள்வியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு எண்ணம். அப்போது சுற்றிலும் எல்லாம் அரசியார் நிற்கிறாங்க, காவலர்கள் நிற்கிறாங்க, அவரோட பையன் இளவரசர் நிற்கிறார், எல்லாரும் நிற்கிறாங்க. நின்ன உடனே எல்லாட்டையும் சொல்கிறார், என்னுடைய விதி என்னமோ முடிந்தது, அது எப்படி முடிஞ்சதுங்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா, ஆனால் ஒரு சிவனடியார் கையால் முடிஞ்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், அதில் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. அதனால் இந்த சிவனோட கைங்கரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எப்பவுமே சிவனோட பாதம் பணிந்து அவருக்கு, அவருடைய ஆலயங்களுக்கு, அவருடைய சிவனடியார்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் இந்த நாட்டை நடத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசருக்கும் அது மாதிரி ஒரு அறிவுரையை வழங்கிவிட்டு உயிர் துறக்கிறார். அந்த நிமிஷமே
சிவன் அவருக்கு நேரடியாக காட்சி அளிக்கிறார். ஒரு சிவனடியாருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் அங்கிருந்து அழைத்து செல் அப்படின்னு ஒரு ஆணை கொடுத்தார் இல்லையா? தன்னுடைய உயிரே போனாலும் சரி, அவர் ஒரு சிவனடியாராக இருப்பதால் அவர் நம்மை சேர்ந்தவர், அவருக்கு எந்த விதமான பாதகமும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு உயிர் பிரிகிற சமயத்தில் சிவன் நேரடியாக அவருக்கு ஒரு தரிசனம், உடனடியாக கைலாய பதவி அத்தனையும் கிடைக்கிறது. இப்படியாக ஒரு வரலாறு. பல போர்களுக்கு பிறகு ஒரு சதிச்செயல், அந்த சதிச்செயலினால் அத்தனை வெற்றிகளை அடைந்திருந்த ஒரு ராஜாவுக்கு உயிர் பிரிகிறது. அந்த சதி செய்தவர் ஒரு சிவனடியாராக வந்ததால் அவரை பாதுகாப்பாக அந்த நாட்டு எல்லையில் விட்டு வரச் சொல்கிறார். அவர் உயிர் பிரியும் பொழுது சிவனின் பிரத்யட்சமான தரிசனம் கிடைக்கிறது. உடனடியாக கைலாய பதவி. இப்படியாக ஒரு வரலாறு. மெய்ப்பொருள் நாயனார். இப்படியாக ஒரு வரலாறு. இது மாதிரி கதைகளை கேட்பதன் மூலமாக நமக்கும் ஒரு சிறு பக்தி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.